வைகோயை அப்படி துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இந்த பாருங்க நானு சட 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 சடன்னு என் பாட்டுக்கு நடைப்பயணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்வரையா அந்த பக்கம் அவர் பாட்டுக்கு நலத்திட்ட உதவியில கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இதுல எங்கயா நாங்க மும்பையை குப்பரப்படுத்து கிடந்தா எங்களையா இழுத்துக்கிட்டு இருக்கிய, முடிஞ்சா போய் வாங்க போங்க அப்படின்ட்டாரலாம். இந்த திரைப்படத்துக்கும் திமுக அரசுக்கும் எல்லளவு சம்பந்தமும் கிடையாது. எத்தனையோ படங்கள் தணிக்கைத்துறையினால் சிறிது தாமதம் செய்யப்படுகின்றன. வழக்கமாக எத்தனையோ படங்களுக்கு அது நடந்திருக்கு. அதுபோல் ஒரு வேளை நடந்திருக்கக்கூடும். திரைப்படத்தை திரையிடுவதை திராவிட முன்னேற்றக் கழகமோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமோ கூட்டணி கட்சிகளோ நாங்கள் எதிர்க்கவில்லை. அது அவரவர்கள் விருப்பம். பேச்சுரிமைக்கு என்ன அனுமதி உண்டோ அதேபோல் திரைப்படம் தயாரித்து அவர்கள் உரிமை, அவர்கள் வெளியிடட்டும். தாராளமாக படம் திரைகளிலே ஓடட்டும். நம்ம முன்னாள் ஆசிரியர் இந்நாள் சபாநாயகர் அப்பாவு ஐயா ஒரு டவுட்டை வெளிப்படுத்துறாங்க. நீங்க டீல் போட்டுட்டு தானே கட்சி ஆரம்பிச்சீங்க, அப்புறமேட்டு அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அதுவா இதுவான்னு நீங்க பண்றது எல்லாமே ஒரு நாடக கம்பெனி மாதிரியா இருக்கு. எனக்கு எங்க பள்ளிக்கூடத்தில் இந்த பயலுக ஊர ஆண்டு விழாக்கு இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்து போடுறான். தணிக்கை பண்ணி அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கிறது யாரு? மத்திய அரசா மாநில அரசா? மத்திய அரசு. அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க மத்திய அரசு வழங்குறதுக்கு இல்லை. அதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது இந்த சினிமா படம் கடைசி படங்கிறதுனால அதுக்கு பில்டப் பண்றதுக்காக கிடைக்கல வரும் வராது அப்படியே தொண்டர்களை அப்படி ஒரு கொதி நிலையில வைக்கிறதுக்காக இப்படி பண்ணதாட்டும் சொல்றாங்க. எது உண்மையோ நமக்கு. நம்ம காங்கிரஸ்காரர்கள்லாம் சேர்ந்து திடீர்னு விஜய்க்கு நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, கலையை கலையாக பாருங்கள், அரசியல்வாதியாக அதை பார்க்காதீர்கள், அவர் ஒரு நடிகராக பாருங்கள் அப்படின்னு ட்விட்டுலாம் போட்டு அப்படி கிச்சு கிச்சுன்னு பண்ண உடனே இந்த கேள்வியை தூக்கி எடுத்து நேரம் நம்ம இளங்கோவன்கிட்ட கேட்டாங்க. டிவிகேஎஸ் இளங்கோவன்கிட்ட அவர் சொன்னாரு, அதெல்லாம் அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்ன்றதுனால நீங்க சும்மா எங்களை கேட்கக்கூடாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரோ இந்திய தேசிய காங்கிரசின் தேசிய தலைவரோ அல்லது ராகுல் காந்தியோ திமுகவுடன் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எந்த மாற்று கருத்தும் வெளிவரவில்லை. அவர்கள் ஏதேனும் அதற்கு மாற்றாக கருத்து சொன்னால்தான் எங்கள் தலைவர் அதற்கு பதிலளிப்பார். கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. காங்கிரஸ் தலைமை என்ன சொல்கிறது என்பதை பொறுத்து தான் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். அது கூட்டணி குழப்பத்தை கிடையாது, அது பாஜகவுக்கு எதிரான கருத்து என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜயுடைய திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இருப்பது பாஜக திட்டமிட்டு விஜய்க்கு கொடுக்கிற அழுத்தமாக பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தான் அந்த விமர்சனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படியே நம்ம கார்த்தி சிதம்பரம் ஐயாட்ட போன உடனே இங்க இருக்க தம்பி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, நீங்க அதிமுக பத்தி என்கிட்ட கேளுங்க, அடையா பதில் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு தான் சிந்திக்கிற திறனே இல்லாம போச்சே. நான் வேணா அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் சடக்குன்னு பிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போறாங்க. காலையில இங்க இருக்காரு, ஒரு வேலை நடக்கு, டெல்லிக்கு ஓடிதாரு, அங்க இருந்து ஓடியாராரு. எதுக்கு இப்படின்னு கேட்காரு, பதில் சொல்லுங்க. அது கரெக்ட் தான். இனிமே ஏடிஎம்கே ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை பார்க்கவே முடியாது. நீங்கள் ஏடிஎம்கேயோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கூட கூட்டணி யார் பேசினாலும் அவங்கக்கிட்ட வந்து தான் பேசி பழக்கம். இவங்க எங்கேயுமே டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் அவங்க ஒன்றும் கூட்டணிலாம் பேசுனதே கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு. அவங்க பெரிய அரசியல் கட்சி ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் அவங்க இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கிடையாது. அவங்க முழுக்க அங்கே டெல்லியில் சொல்கிறதுக்கு தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அதனால் அரசாங்கம்னு ஒன்று வந்தால் கூட தப்பித்தவறி அவங்க அரசாங்கம் வந்தால் கூட அதை முழுமையாக டாமினேட் பண்ணுறது அந்த டெல்லியிலேருந்து அந்த கட்சி இன்னொரு கட்சி தான் டாமினேட் பண்ணும். நம்ம திருமான ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. பாமகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. எங்க கூட்டணி வச்சு? ஏற்கனவே இருந்தது தானே. இடையில அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க, சடக்குன்னு ரெண்டாயி போச்சு. அவரில் ஒருத்தர் வந்திருக்காரு. இதுல என்ன தானிக்கு புதுசா பல கட்சிகள் வருது, நாங்க வலுவான கூட்டணி ஒன்றும் கிடையாது, யாரும் வர மாட்டாங்க போங்க அப்படின்ட்டார். பாமகவுக்குள்ளேயே இன்னும் உட்கட்சி முரண் தீர்ந்த பாடில்லை. இந்த நிலையில் அதிமுக பாமக எங்கள் அணிக்கு வந்துவிட்டது என்று மார்த்தட்டிக் கொள்கிறது. அதிமுக பாஜக தலைமையில்
கூட்டணி அமைவதற்கே இவ்வளவு பெரிய பாடு, திண்டாட்டம். எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு ஏற்கனவே பயணித்தவர்களே அவர்களோடு இணைவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று பாமக. இவ்வளவு காலம் அடுத்து பாருங்க ஐயா, கூட்டணினா நீங்க எங்கிட்ட தானே வரணும். அதை நிறுவனத்திற்கு தலைவரும் நான் தானே. அதை விட்டு யாரையோ பேசுனீங்கன்னா நீங்க வாட்டுக்கு கூட்டணினா அது எப்படி பாமகவாகும்? இல்லவே இல்லை, இது செல்லவே செல்லாதுன்ட்டார். ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அன்புமணி கூட்டணி பேசுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் படித்த காலத்திலிருந்து நடையா நடந்து தின்னதன்னையா உக்காந்து பேச்சுன்னு பேசி 1,00,000 குடும்பத்தை தன்னால் சந்திச்சு தொண்டத்தினி கடையை வச்சு நான் வாட்டுக்கு கட்சியை வளர்த்தா தடக்குன்னு இவர் வாட்டுக்கு அடியில் வந்து வேட்டை வச்சுட்டு போனா விட்டுருவேனா நான் அப்படிங்க. மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதன் ஆரம்பித்த கட்சி. இதற்கு உரிமை கொண்டாட யாரும் இல்லை. யாருக்கும் உரிமை கொண்டாட தகுதி இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. ஊன் உறக்கம் இல்லாமல் இரவு பகலாக பாடுபட்டு ஓடி 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 உழைத்து இந்த கட்சியை நான் வளர்த்தேன். இடையிலே ஒருவனுக்கு அதாவது நான் செய்த சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவன் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. மார்க்கெல்லாம் போடுறீங்களா திமுகவுக்கு? யார் நீங்க? யாருங்க நீங்க எங்களுக்கு மார்க் போட அப்படின்னு கேட்காரு முத்துசாமி ஐயா அன்புமணி ஐயாவை பார்த்து. சொல்லுங்க ஏதாவது. யாருக்கு வாத்தியாரு என்னங்க அவங்க தங்களுக்கு முன்னெடுக்கணுங்கிறதுக்காக சொல்ற விஷயம். திமுக முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை வரிசையா அவர் முதலமைச்சர் ஆன காலத்தில் பேருந்துல கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யலாம் என்று முதல் நாள் கையெழுத்து போட்டு கொண்டு வர்றார். அது எதை நோக்கி? அப்படி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு ஆண்டு கொண்டு வருகிறார்கள். ஒரே ஆண்டில் கொண்டு வர முடியாது, ஏன்னா நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்து தான் வரிசையா செஞ்சு. அப்படியே நம்ம முதல்வர் ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அமித்ஷா வந்தாரு, கிளம்பும் போது நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னார்ல, அவங்க அமைக்க போறாங்களா நாம் அமைக்க போறாங்களான்னு பார்த்துருவோமா அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்லை எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்வதுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வடமாநிலங்களில் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நேரடியாக பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க. 11 ஆண்டுகளா ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில் தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கிள்ளிப்படாத உங்களை
தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஐயா, நான் தான் கூட்டணிக்கு தலைவர். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அவர் ஆட்சி அமைக்கிறது எப்படி? முதல்வர் வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் டெல்லிக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். அண்ணாச்சி, நான் தான் தலைவர் அப்படின்னு ஏயா நம்ப மாட்டீங்க? எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லியே பீதியை கிளப்புங்காரு எடப்பாடி ஐயா. எங்க கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோட சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, விசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சிகளும் அமைச்சிட்டு இருக்குது. இந்த கட்சி இல்ல. ஏன் இதே 1999 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுதே இல்லையா? அப்பெல்லாம் டைரக்ட் தான் ஆனாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களா இல்லையா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மட்டும் கூட்டணி வச்சீங்க, இப்ப மட்டும் மதவாத கட்சிங்கிறியா? கூட்டணி வைக்கும் போது மட்டும் மதவாதம் இல்லையா அப்படின்னு கேட்காரு எடப்பாடி ஐயா சேச கோபத்தோட. மக்கள் தான் பெரியவங்க. எங்க கட்சிக்கு நாங்க பெரியவங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பெரியவங்க. இவர் வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது. வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்க ஆட்சி பத்தி குறை சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் மதவாத கட்சி. அப்படி மதவாத கட்சி நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்க 8 ஆண்டு காலம் நீங்க அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே, அப்பெல்லாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தானே இப்போ தொடர்ந்துட்டு இருக்குது. வேற கட்சி வந்துருக்குது. வேற 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 அந்த நிதியில பிரைம் மினிஸ்டர் மாறலாம், அமைச்சர் மாறலாம். ஆனா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கொள்கை அதே கொள்கை தான். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு வேற எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சு ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி. அப்படியே நயினார் அண்ணாச்சி வந்தோம்னா, அண்ணாச்சி நம்ம எடப்பாடி அண்ணாச்சி அங்க போனாள்டா அவியட்ட 56 3 மினிஸ்டர் கொடுத்துடணும், இல்லைன்னா அம்பிடுதான் அப்படின்னு மிரட்டிட்டாங்களாம்லண்ணா. ஐயா, அவர் அப்படிலாம் மிரட்டவே இல்லை, அவர் மிரட்டவே இல்லை அப்படின்னு மிரட்சியோட பதில் சொல்றாரு நயினார் அண்ணாச்சி. நெருக்கடி கொடுத்ததா சொல்றாங்க. 56 சீட்டு வரைக்கும் அமித்ஷா கேட்டிருக்காரு. ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி. யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எங்களுடைய கூட்டணியில் எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் சேர்ந்தோம். 30 சீட்டுக்கு ஓகேவா உங்களுக்கு? 30 தொகுதி ஓகேவா? அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியமில்லை, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். அதிமுக